உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் குதம் அப்படின்னா என்ன, மூலாதாரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பாலசுப்ரமணியம் வந்து நல்லா விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்திரீ யோனினா என்ன, புருஷலிங்கம்னா என்ன. முதல்ல இந்த யோனி அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த உலகம் என்னவா நினச்சிருக்குது அப்படின்னா, அது ஸ்திரீகளுடைய மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குறாங்க உலகவாசிகள். ஸோ அது தப்பு. அது ஏன்னா நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறது, அதாவது இந்த 4 அகங்காரத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் எதுவோ அதுதான் அந்த யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அது அங்கே சுக்கிலம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது ஏற்கனவே நம்மளிலிருந்து வெளியில் சக்தி சலிச்சு போகுது அப்படின்னு சொன்னால் அது ஸ்திரீ தன்மையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சாமி 6ஆம் அத்தியாயத்தில் பெண் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். ஸோ நாம் அப்படி அதை கவனித்து பார்க்கும்போது இந்த 4 அகங்காரம் உண்டாகிறதுக்கு இந்த சக்தியினுடைய சலிப்புங்கிறது இங்கே தேவைப்படுது. அந்த சக்தி சலிப்புங்கிறது தேவைப்படுறதுனால, அந்த சலிக்கிறதுனால தான் அந்த யோனிக்கு ஸ்திரீ யோனி அப்படிங்கிற ஒரு பேரே வந்தது. அதுக்கு சக்தி யோனி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. அதனால் இது ஸ்திரீ யோனின்னு சொன்னதுனால அந்த யோனிங்கிறது உற்பத்தி ஸ்தானம், அதனால் ஸ்திரீகளுக்கு உண்டான ஒரு உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிற அர்த்தம் வந்ததுனாலேயே அது வந்து பெண்களுடைய மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லி தவறாக எண்ணுவதற்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அடுத்ததாக லிங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் வந்து உலகவாசிகள் என்னவா நினச்சிருக்காங்கன்னா ஆண்களுடைய மூத்திர துவாரம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் தப்பு. என்ன காரணம் அப்படின்னா, புருஷன் அப்படின்னு சொன்னாலே அது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை, அது ஜீவன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியது. எப்போ நம்மளுடைய சக்தியானது தன்னிலே அடங்கி இருக்கிறதோ அப்பொழுது அது புருஷனாகிறது. அதில் லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடியது. அது புருவ மத்தியத்தில் ஸ்திரமாக ஸ்திதி செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அது உள்ளில் அடங்கி இருக்கக்கூடிய தன்மையை குறிப்பதற்காக தான் அங்கே வந்து புருஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு புருஷலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. அப்போ புருஷலிங்கம் அப்படின்னு சொன்னாலே அது ஆண்களுடைய மூத்திரத்துவாரம்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி ஐயா சொன்ன குதம்ங்கிற பாகமாகட்டும், இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய யோனி லிங்கம் அப்படிங்கிற பாகமாகட்டும், இது எல்லாமே வந்து ரகசியமாக இருக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனாலேயே நாம் எதெல்லாம் ஆடை கட்டி மறைச்சி வச்சுருக்கிறோமோ அதெல்லாமே ரகசியம் தானே, அதெல்லாமே அறியப்படாத விஷயம் தானே. அதனால் அதுதான் இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லி இந்த உலகோர் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாகுது. நம்ம ஆடை கட்டி மறைச்சி வைக்கிறதுனால அது ரகசியம் கிடையாது. ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னால் அது பிறக்கும் போதே ரகசியமாக இருக்கணும். அது வெளிப்பட முடியாத விஷயமா இருக்கணும், பகிரங்கமாக வெளியில் தெரியாத விஷயமாக இருக்கணும். அப்போ நாம் இப்போ நினச்சிட்டு இருக்கக்கூடிய மலத்வாரம்ங்கிற குதமாகட்டும், மூத்திர துவாரம்னு சொல்லக்கூடிய ஸ்திரீ யோனி, அதாவது பெண்களுடைய மூத்திர துவாரமாக இருக்கக்கூடிய ஸ்திரீ யோனியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதாகட்டும், ஆண்களுடைய மூத்திர துவாரம்னு சொல்லக்கூடிய லிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளாகட்டும், இதெல்லாமே வெளியரங்கமாகவே நம்ம பிறக்கும் போதே தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் அது கோப்பியம், அது ரகசியமானது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத அளவுக்கு அது உள்ளுக்குள்ளார மறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி பார்த்தா புறத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானது பூர்வ மத்தியத்தில் ஸ்திதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனாகும் இங்கே மறைவாக இருக்கக்கூடியது. தன்னிலிருந்து வெளிப்பட்டு வெளியில் வரக்கூடிய அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஆகி அங்கே ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு கீழே ஸ்திரமாக தாங்கி இருக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பாகம், அது உபஸ்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் யோனி அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த பாகமும் பூர்வ மத்தியத்திலே இருக்குது. அதுவும் வெளியில் தெரியாத நிலைமையில தான் இருக்குது. குதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய துவாரங்களாக இருக்குது. சப்தத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு துவாரமாக இருக்குது. அதனால் இந்த 3 தான் கோப்பியங்கள் அப்படின்னு சொன்னது, ரகசியம்னு சொன்னதே தவிர இந்த நாம் நினைக்கக்கூடிய அந்த லிங்கமாகட்டும் அப்புறம் இந்த யோனியாகட்டும் நம்மளுடைய அந்த புரிதலில் அது தவறாக தான் இருக்குது அப்படிங்கிறத சாமி இங்கே சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து நாம் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தசை இந்திரியங்கள் அப்படிங்கிறது. மொத்தம் 10 வகையான இந்திரியங்கள் இருக்குது. இது சாமி 16வது அத்தியாயத்தில் சித்த வேதங்களில் பார்த்திங்கன்னா விரதங்கள் பற்றி அவர் அந்த டாபிக் எடுக்கும்போது இந்த விஷயம் வரும். தசை இந்திரியங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலாக கொண்டு போகும்போதாகவும் விரதங்கள், ஏகாதசி விரதமானது பூர்த்தியாகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த தசை இந்திரியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 5 இந்திரியங்கள் அது வெளிப்புறமாக இருக்கக்கூடியது. அது கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள். இன்னொரு 5 அப்படிங்கிறது வெளிப்புறமாக தெரியாதது, அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது. அது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். ஆக இந்த ஞானேந்திரியங்களாக இருக்கக்கூடிய உள்ளில் இருக்கக்கூடிய வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம்ங்கிற அந்த 5ம் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு நடமாடுவதற்கு கதவு ஜன்னல்களாக பயன்படக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படிங்கிற 5ம் ஆக 10ம் தான் இங்கே தசை இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் உலகவாசிகளுடைய புரிதல் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல்ங்கிற வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் தான் ஞான இந்திரியங்கள்னு தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் எல்லாமே ஒரு தொழில் செய்வதற்கான விஷயமாக இருக்கிறதுனால வாக்கு அப்படிங்கிறது சப்தத்தை குறிக்கக்கூடிய தொழிலாக இருக்குது. பாணி அப்படின்னா கைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதுவும் தொழில் செய்வதற்கான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. பாதம் அப்படின்னா கால்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுவும் தொழில் செய்வதற்கான விஷயமாக இருக்குது. இப்படி எல்லாமே தொழில் செய்வதற்கான விஷயங்களாக இருக்குது. அதனால் கர்ம இந்திரியங்கள் அப்படிங்கிறது உள்ளில் இருப்பதாகவும், ஞான இந்திரியங்கள் அப்படிங்கிறது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அறிவை அறிவதற்கு பயன்படக்கூடிய இந்த வெளியில் இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள் அதுதான் ஞான இந்திரியங்கள் அப்படின்னு உலகம் தவறாக எண்ணி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கண்களால் நாம் பார்த்து அறிகிறோம், ஆனால் கண்கள் தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். காதுகளால் கேட்டறிகிறோம், அப்போ காது தான் இங்கே கேட்குது, கேட்பது காது தான் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். மூக்கு தான் முகர்ந்தறியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்கு தான் முகர்ந்தறியுது அப்படின்னா அப்போ மூக்கு தான் அதுக்கு காரணம்னு நாம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். உண்மையாகவே இந்த நாக்குக்கு சுவையறியறதுக்கான அந்த நிலைமை கிடையாது, அதுக்கு தெரியாது. இந்த தோலுக்கும் தொட்டறிய தெரியாது, இந்த கண்களுக்கு பார்க்க தெரியாது, காதுகளுக்கு கேட்கறதுன்னு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் எந்த ஒரு அறிவையும் அறிவதற்கு அருகதையே இல்லாத விஷயங்கள். அதனால் அறிவுக்கு உத்தரவாதி யார் அப்படின்னா அது மனம்தான். அந்த மனமானது இந்த புலன்கள் வழியாக சஞ்சரிக்கும் போது மாத்திரமே தான் இங்கே கண்களால் பார்க்க முடியுது. அப்போ கண்கள் பார்க்கறது கிடையாது, கண்களை கொண்டு மனமாகும் பார்ப்பது. காது கேட்பது கிடையாது, காதை உபயோகப்படுத்தி மனமாகவும் கேட்கிறது. மூக்கு முகர்ந்தறிகிறது கிடையாது, மூக்கை பயன்படுத்தி மனமாகவும் முகர்ந்தறிகிறது. நாக்குக்கு சுவையறிவது தெரியாது, அந்த நாக்கை பயன்படுத்தி மனமாகவும் சுவையறியுது. இந்த தோலுக்கும் தொட்டறியறது தெரியாது, ஆனால் இந்த தோலை பயன்படுத்தி மனமாகவும் தொட்டறிகிற வேலையை செய்யுது. இது எப்படி அப்படின்னு கேட்டால், தூங்கும்போது இதே அவயங்களோட தானே தூங்குறோம். இதே கண்ணு, காது, மூக்கு, வாய், தோலோட தான் தூங்குறோம். ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியறதில்ல, ஆனால் மூக்கு திறந்து தானே இருக்குது, காது திறந்து தான் இருக்குது. சப்தம் கேட்டால் கூட தெரியாத அளவுக்கு நல்லா ஆழ்ந்து தூங்குறோம். நான் தூங்கும் போதெல்லாம் அப்படி தான் தூங்குறது வழக்கம். வெடி சத்தம் கேட்டால் கூட அவ்வளோ சுலபமாக நான் எந்திரிச்சிட மாட்டேன். அந்த அளவுக்கு காது மந்தமாகி தான் தூக்கமே அப்படிங்கிறதே வருது. ஒருவேளை அது ஆழ்ந்த தூக்கமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு செத்துப்போன பிணத்துக்கும் இந்த அவயங்களெல்லாம் இருக்கவே செய்யுது. ஆனால்
இதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோ கேட்டோ அறிந்தோ செய்ய முடியறது கிடையாது. அப்போ கண்களாலேயும் காதாலேயும் தனித்துவமாக அது இயங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதை மனமாகவும் இயக்குகிறது. மனமாகவும் அதை வைத்து தன்னுடைய அறிவை அறிந்து கொள்ளுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் கதவு ஜன்னல்களை நம்ம உண்டு பண்ணி வச்சுருப்போம். அது காற்று ஓட்டத்தினுடைய ஒரு உபயோகமாகவும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ளிருந்தே பார்ப்பதற்காகவும் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு ஜன்னல் வழியாக நின்று ஜன்னல் கதவை திறந்து உள்ளே இருந்து வெளியில் என்ன நடக்குதுங்கிறத எட்டி பார்க்குறோம். ஆனால் வெளியில் என்ன நடக்குதுங்கிறத ஜன்னல் வழியாக பார்க்குறவங்களுக்கு தெரியுமே தவிர ஜன்னலுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அந்த ஜன்னலுக்கு அதை பார்க்கறதுக்கான அருகதை கிடையாது, அதை அறிவதற்கான அருகதை கிடையாது. ஆனால் அந்த ஜன்னல் இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆள்னாலையும் பார்க்க முடியாது. அப்படிதான் இந்த கண்ணானது இமை மூடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனதினுடைய பிரகாசம் அது வெளிப்புறமாக வியாபிக்காதனால வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியறதில்ல. ஆனால் இமை திறந்துடுச்சுன்னு சொன்னால், அந்த ஜன்னல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மனமானது வெளியில் பிரவேசிக்கும் போதே வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை அறிய முடியுது. இப்போ கண்ணு பார்க்குதா மனம் பார்க்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா மனம்தான் பார்க்கிறது. அதனால தான் தூங்கும்போது கண்கள் திறந்தபடி நம்ம யாராவது தூங்கிட்டு இருக்கிறவங்களுடைய கண்ணை திறந்தா கூட, இமைகளை திறந்தால் கூட அவர்னால பார்க்க முடியாது. இவ்வளோ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஜபம் பண்ணக்கூடிய முறையில் கூட பாருங்கள், நம்ம இமைகளை மூடாமல் புருவ மத்தியத்தில் திருஷ்டியை வச்சுக்கிட்டு கண்கள் அசையாமல் கண்களை திறந்தபடி தான் நம்ம ஜபம் பண்ணுறோம். ஆனால் நிஷ்டைன்னு சொல்லி உள்ளே போயிட்டோன்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் மறைஞ்சு போயிடுது இல்லையா? வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்க முடியறது இல்லை இல்லையா? அப்போது கண்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் மனம் உள்ளுக்குள்ளார போனாலும் அந்த கண் பார்க்கணும். மனம் வெளிப்புறமாக வந்தால் மட்டும்தான் பார்வை அடையுதுன்னு சொன்னால் அப்போ பார்ப்பது கண் அல்ல, அது மனம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இங்கே சாமி சொல்கிறாரு, இந்த அறிவுக்கு உத்தரவாதி அப்படிங்கிறது இந்த புலன்கள் கிடையாது. அதனால இந்த புலன்களை எந்த ஒரு வகையிலையும் ஞான இந்திரியங்கள்னு சொல்ல முடியாது. இது கர்ம இந்திரியங்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கர்மம் என்பது தொழில் அல்ல, அது ஒரு ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த ஜீவசக்தியான வாயு தான் இந்த கண்கள் வழியாக பார்ப்பதற்கும், காதின் வழியாக கேட்பதற்கும், மூக்கின் வழியாக முகர்வதற்கும், நாவின் வழியாக சுவைப்பதற்கும், தோலின் வழியாக தொட்டறிவதற்குமாக வியாபிச்சிட்டு இருக்குது. அப்போ கர்மமாக இருக்கக்கூடிய வாயு இந்த இந்திரியங்கள் மூலமாக போக்குவரத்தை ஏற்படுத்திக்கிறதுனால தான் இதுக்கு கர்ம இந்திரியங்கள்னு பேர். அதனால வெளியில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் எல்லாமே கர்மமாக இருக்கக்கூடிய வாயுனுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால அதை கர்ம இந்திரியங்கள்னு சொல்கிறோம். உண்மையாகவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐந்தும் தான் ஞான இந்திரியங்கள். அவங்க தான் ஞானத்துக்கான அருகதை உள்ளவங்க. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால ஞான இந்திரியங்கள் அப்படிங்கிறது உள்ளில் இருக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடையாது. அதுலேயும் அந்த உள்ளே இருக்கக்கூடியது ஞான இந்திரியங்கள்னு சொன்னாலும் அந்த இந்திரியங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த இந்திரியங்களையும் இந்த மனமாகவும் பயன்படுத்திக்குது. அப்படிதான் இந்த மனமாக இருக்கக்கூடியது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியத்தையும் பயன்படுத்திக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்களையும் பயன்படுத்திக்குது. அப்படி அந்த உள்ளில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஐந்தும் வெளியில் இருக்கக்கூடிய ஐந்தும் ஆக இந்த தச இந்திரியங்கள் வழியாக இந்த மனமாகது வெளியில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சிட்ருக்குது. எப்போ அந்த சக்தியை இதே இந்திரியங்கள் மூலமாக உள்நிலைப்படுத்தி குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் வழியாக மேலே கொண்டு போய் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய இருதயமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோமோ அப்போ நமக்கு உள்ளில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுதான் உள் அப்படிங்கிற பாகம். இந்த உடம்புக்கு உள் அப்படிங்கிறது உள் கிடையாது, ஏன்னா உடம்பே வெளியில தான் இருக்குது. புருவ மத்தியத்துக்கு உள் அப்படின்னா தான் அது உள். புருவ மத்தியத்துக்குள்ளார பிரம்மரந்திரத்தை கடந்து உள்ள போனால்தான் அது உள் அப்படிங்கிறது. அப்போ அந்த உள் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் போய் நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு போய் நிலைப்பெற செய்யும் போது தான் உள்ளில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிய முடியும். அதை வெளியில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்த்து கேட்டு அறிந்து அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த தசைந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய கருத்து இதுதான் அப்படிங்கிறத சாமி வந்து இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி இது சார்ந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்.
ஒரு விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஜெகதீசன் ஐயா, கதிரேசன் ஐயா, திருஞானம் ஐயா, நிறைவுன்னு இல்லைங்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா, ஓகே, சந்தோஷம். சரிங்க, அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான இந்த ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. இதை காப்பாற்றுறதுக்கான அந்த தகுதியை நம்ம அடையிறதுக்கு எப்போவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி எப்போ வருதோ அப்போ தான் இந்த சத்திய வாசகத்தை நம்மளால் காப்பாற்றவே முடியும். அது வரைக்கும் நாம் இந்த எதையும் நினைக்காமல் இருக்க முடியறது கிடையாது. எதையும் பேசாமல் இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. சுவாசத்தை வெளியில் விடாமல் நம்மளால் இருக்க முடியறது கிடையாது. எப்போ சமீரணங்கிற கதி உள்ளுக்குள்ளார ஓடுதோ அப்போ தான் அது பிரம்மரந்திரத்திலிருந்து அந்த ஜீவன் இருக்கக்கூடிய பூர்வ மத்தியத்துக்கும் பிரம்மரந்திரத்துக்கும் ஓடக்கூடிய கதியாக அது என்னைக்கு வருதோ அப்போ தான் நமக்கு அந்த உள்நிலை சுவாசமானது என்னைக்கு நடக்குதோ அப்போ தான் நமக்கு இந்த சத்தியவாசத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அதுக்கு அந்த அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைக்க பெறுவதற்கு எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாமி நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நாம் தொடர்ந்து செய்கிறது மூலமாக நமக்கு தேவையான அந்த ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதி கிடைக்க பெறுவது மூலமாக நாம் இந்த சத்தியவாசகத்தை தொடர்ந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஏற்கனவே நான் கேள்வி பதில்களை நான் அனுப்பியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு பாலசுப்ரமணிய ஐயா 8:15 மணிக்கே அவர் அந்த செஷனை எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ நாளானைக்கு நாம் இந்த உலக சேம பிரகாசிக்கிங்கிற நூலில் இருக்கக்கூடிய மீதி பாகங்களையும் ராமதீர்த்த விஜயங்கிற நூலினுடைய மீதி பாகங்களையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.